கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது நந்திபுரத்து நாயகன், அத்தியாயம் 3. பல்லவ சாம்ராஜ்யாதிபதி சிம்ம விஷ்ணுவின் வழித்தோன்றலான பரமேஸ்வரவர்மனின் அகால மரணம் பல்லவ தேசத்தின் அரியணைக்கு வாரிசில்லா சூழலை உருவாக்கி முற்றிலும் இக்கட்டான நிலைக்கு கொண்டு சென்றபோது நாட்டின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு முடிவுகளை மேற்கொள்வதில் முன்னிலை வகித்தவர் பல்லவ மகாமந்திரி, அமாத்தியர் என்றெல்லாம் அழைக்கப்படும் பேரமைச்சர் பல்லவடி அரையனார் என்றால் அது மிகையல்ல. தண்டநாயகர்களுக்கெல்லாம் தலைவரான பேரமைச்சர் தமது சகாக்களுடன் கலந்து பேசி தேசத்தின் இக்கட்டான சூழலை எதிரிகள் வாய்ப்பாக்கிவிடக் கூடாது எனும் எச்சரிக்கையோடு காய் நகர்த்திய பாங்கு பல்லவ சாம்ராஜ்யத்துக்கும் அப்பால் அமாத்தியருக்கு கீர்த்தியை உருவாக்கியிருந்தது. பரமேஸ்வரவர்மர் அரசாண்ட காலம் வெறும் 3 ஆண்டுகள். அவரது பட்டத்தரசிக்கு குழந்தை பிறக்காத சூழலில் ஆசை நாயகி ஓர் ஆண் மகவை பிரசவித்திருந்தாள். 5 வயது பிராயமான அந்த குழந்தையை அரசு கட்டிலில் ஏற்ற அரச பிரதிநிதிகள் எவரும் ஒப்பாத நிலையில் மாற்று ஏற்பாடு காணும் நோக்கில் தண்டநாயகர்கள் மற்றும் அரசவை பிரதானிகள் சேர்ந்த குழு ஒன்றை காம்போஜத்துக்கு அனுப்பி வைத்தார் பேரமைச்சர். காம்போஜத்தை ஆட்சி செய்து கொண்டிருந்த மன்னர் கடவேசஹரிவர்மர் சிம்ம விஷ்ணுவின் சகோதரர் பீமவர்மரின் வழித்தோன்றல். ஆதலால் அவரது புதல்வர்களில் ஒருவரை பல்லவ அரியணையில் ஏற்றி வெற்றிடத்தை நிரப்பலாம் என்கிற அமாத்தியரின் கணிப்பை தலைமேல் சுமந்து பயணித்தனர் தண்டநாயகர்கள் குழுவினர். காம்போஜத்தின் தலைநகரம் அன்றைய நாளில் பல்லவபுரம் என்றே அழைக்கப்பட்டது. நகரை சுற்றி பார்க்க புறப்பட்ட தண்டநாயகர் குழுவினர் ஆயுத பயிற்சி சாலைக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். அங்கே வீர விளையாட்டில் ஈடுபட்டிருந்த எண்ணற்ற இளம் சிறுவர்கள் முன்னே துடிப்புடன் வாளை சுழற்றி வித்தை காட்டும் சிறுவன் ஒருவன் அவர்களை பெரிதும் ஈர்த்தான். யார் இந்த சிறுவன் என்ற கேள்வி எழவே வழித்துணைக்கு வந்தவரிடம் அவர் அரசரின் இளைய குமாரர் பல்லவ மல்லன் என்று உணர்த்தினார். பயிற்சி முடிந்து சற்றே ஓய்வில் மூழ்கியிருந்த சிறுவனிடம் அவர்களை அழைத்து சென்று அறிமுகம் செய்வித்த போது பணிவுடனும் பண்பாடுடனும் அவர்களை வரவேற்று மகிழ்ந்த அந்த சிறுவனிடம் தாங்கள் வந்துற்ற காரணம் விளக்கினர் பல்லவ குழுவினர். அண்ணன்மார் மூவரும் தாங்கள் அழைப்பை நிராகரித்து விட்டனர் என்பதை கூறி வருந்திய அவர்களிடம் நான் வரட்டுமா என்ற கேள்வியை உதிர்த்து அவர்களை மகிழ்ச்சியின் எல்லைக்கே இட்டுச் சென்றான் அந்த சிறுவன் பல்லவ மல்லன். அந்த 12 வயது பிராயத்திலும் அவனிடம் துளிர்த்த பக்குவமும் பண்பாடும் குழுவினரை வசீகரிக்க அதன் பின்னர் காலதாமதம் செய்யாமல் அரசரின் ஒப்புதலோடு இளவரசன் பல்லவ மல்ல பரமேஸ்வரனை அழைத்து கொண்டு தாயகம் திரும்பினார்கள் பல்லவ குழுவினர். அண்ணனுடன் நானும் செல்வேன் என்று அடம்பிடித்த அவனது தங்கை விமலாவை அங்கேயே விட்டுவிட்டு வர அவர்களுக்கு பெரும் பிரயத்தனம் வேண்டியிருந்தது. பின்னர் சில வருடங்கள் சென்றபின் தனது தந்தையாருடன் வந்த இளவரசி விமலாதேவி திரும்பிச் செல்லாமல் அண்ணனுடனேயே பல்லவத்தில் தங்கிவிட்டாள். அன்று பல்லவத்தின் அரியணையை காக்க மிகவும் சாதுரியமாக செயல்பட்ட பேரமைச்சர் பல்லவடி அரையனார் இன்று வரை பேரரசின் மாபெரும் சக்தியாக மற்றவர் கண்டு வியக்கும் ஆளுமை கொண்டவராக பல்லவ மல்ல பரமேஸ்வரனில் இருந்து இந்த பேரரசின் அதிபதி நந்திவர்ம பல்லவனாக பெயர் சூட்டப்பட்ட அரசர் முதற்கொண்டு அனைவரும் பார்த்து பிரமித்து வணங்கும் வலிமை கொண்டவராக வலம் வருகிறார் என்றால் அவரது பேராற்றல் குறைத்து மதிப்பிடக்கூடியது அல்ல. பல்லவ பேரரசின் அரியணையில் வெறும் 12 வயதில் நந்திவர்மன் அமர்த்தப்பட்ட போது அவனுக்கு பக்கபலமாக நின்றவரும் பல்லவத்தின் உள்நாட்டிலும் வெளியிலும் பூசல் ஏதும் இல்லாமல் பார்த்து கொண்டவரும் பல்லவடி அரையனார்தான். அரசியலின் விபரீதம் ஏதென்று உணராமல் விளையாட்டு சிறுவனாக அரியணை ஏறிய நந்திவர்ம பல்லவன் இந்த நாட்டை ஆளவும் அதிகாரம் செலுத்தவும் முடிகிறது என்றால் அதன் பின்னணியில் சூத்திரதாரியாக பயணிப்பவரும் பேரமைச்சர்தான். பல்லவ ராஜவம்சம் இன்றைக்கு புத்துயிர் பெற்று தலை நிமிர்ந்து நிற்பதற்கு காரணமானவர் அரையனார் என்பது அனைவரும் ஒப்புக்கொண்ட உண்மை. அப்பேற்பட்ட மதியமைச்சரிடம் உதயசந்திரனுக்கு உள்ளூர பயம் இருந்தது என்பது உண்மைதான். அரசரும் கூட பல சமயங்களில் அவரது சொல்லுக்கு கட்டுப்பட்டு பணிவதை பார்த்திருக்கிறான் அவன். அப்படி இருக்க தான் பணிந்து செல்வதில் தவறு இல்லை என்றே நினைத்தான். களவியல் முடினதா என்ற கேள்விக்கணையை தொடுத்தவாறு தன்னை வரவேற்று அமர்ந்திருந்த அமாத்தியரை நேரிட்டவன் சற்றே பிரமித்த போதும் சட்டென நிலை மாறி தன்னை தயார் செய்தவனாக முகமலர்ச்சியுடன் வரவேண்டும் வரவேண்டும்
அமாத்தியரின் நல்வரவால் அடியவனின் இல்லம் பெருமை பெறுகிறது என்றான். புகழ்ச்சி புத்தியை மயக்கும் என்பார்கள். அதை சேனாபதியாரும் தெரிந்து வைத்திருக்கிறார். ஆனால் புகழ்ந்து மயக்கும் அளவுக்கு நான் அதிபுத்திசாலி இல்லைதான் என்ன? உண்மைதானே? ஐயவோ, தாங்களா இப்படி கூறுவது? பல்லவ பேரரசின் அச்சாணியா தன்னை இப்படி தாழ்த்தி கூறுவது? போதும் போதும் தளபதியாரே, உமது பேச்சில் ஒருவேளை நான் மயங்கினாலும் ஆச்சரியமில்லை. அதனால் விஷயத்துக்கு வாரும். எங்கே எனது கேள்விக்கான விடை? இன்னமும் வரவில்லையே. கேள்வியா? ஓ, அந்த களவியல். ஆம், அவ்வியலேதான். அது கல்வியாயிற்றே. கற்றது கைமண்ணளவு. இன்னமும் உலக அளவு மீதமோ? உண்மை. உம் கருத்துப்படி கல்வியும் களவியும் ஒன்றென்கிறீர் அல்லவா? இரண்டுமே கலத்தல்தானே? புரியவில்லை. தங்களுக்கு புரியாததா? இல்லை, யானைக்கும் அடிசருக்கும் என்கிறீர். ஆம், அதனால் உமது கருத்தை நீரே விளக்கும். மந்திரியார் மன்னிக்க வேண்டும். வயதில் இளையவனின் வார்த்தைகளுக்கு பொருள் கொள்ள வேண்டாம். அன்று நாட்டில் பிரதான சேனாதிபதியான நீரா இளையவர்? அறிவிலும் ஆற்றலிலும் உமக்கு இணை வேறு எவர் உளரிங்கே? நீ இளையவர்தான் வாலிபத்தால், வனப்பால், அது வெறும் புறப்பால். ஆயின் அறிவால் ஆற்றலால் அவ்வாறன்று. கூறும், தெரிந்து கொள்கிறேன். கூறத்தான் வேண்டும் என்கிறீர்கள். ஆம், நிச்சயமாக கூறும். தவறிருந்தால் மன்னிக்க வேண்டும். கவலைப்படாதீர், தவறுதல் இயற்கை. பீடிகை போடாமல் விஷயத்துக்கு வாரும். கல்வியும் களவியும் ஒன்றே என்றேன். ஆம், அதுவேதான். எப்படி? விளக்கி கூறும். கல்வி என்பது ஒரு சக்தி எனின், அதை ஏற்கும் மனித அறிவு மறுசக்தி. முதலாவது இரண்டாவதுடன் கலத்தலினால் முழுமை பெறுகிறது. அதுபோன்றே இரண்டு மாறுபட்ட மனதும் உடலும் ஒன்றில் ஒன்று கலத்தலை களவி என்கிறோம். ஆக இரண்டுமே கலத்தலினால் விளைவதால் ஒன்றெனக் கூறினேன். அபாரம். நன்று நன்று. நாட்டை காக்கும் கடமை கொண்ட தானே தளபதியும் கூட காதல் வயப்படின் அர்த்தங்களை அனர்த்தங்களாக சித்தரிப்பதில் திறமை பெற்றிடுவார் இல்லையா? தாங்கள் சொல்வது புரியவில்லை. சரி, அதை விடும். விஷயத்துக்கு வருவோம். நீர் பழையாறிலிருந்து எப்போது திரும்பினீர்? அதிகாலையில். தற்போது நாழிகை விடிந்து 6 நாழிகை நெருங்குகிறது. இதுவரை நீர் உமது கடமைகள் அனைத்தையும் மறந்து காலத்தை கடத்தியிருக்கிறீர். அதற்கு காரணம் உமது வயது, இளமை பருவம், அதனால் எழுந்த கிளர்ச்சி, காதல். கடமை உணர்ந்து செயலாற்றி முடித்த பிறகு காதல் பாடம் படிப்பதை விடுத்து இப்படி கண்மூடித்தனமாக காதல் நோய்க்கு ஆட்பட்டிருக்கிறீர். நீர்தானா இந்த சாம்ராஜ்யத்தின் படைத்தலைவன்? சொல், நீர்தானா? பேரமைச்சரின் குறையில் வீசிய வெப்பத்தின் சூட்டை உதயசந்திரனால் உணர முடிந்தது. இளவரசியுடன் தான் காலம் கழித்ததை அறிந்துதான் அவர் பேசுகிறார் என்பதும் புரிந்தது. இருந்தும் தக்க மறுமொழி கூற தயங்கினான் படைத்தலைவன். தான் மன்னரை சந்தித்ததும் விவரங்களை பகிர்ந்து கொண்டதும் அதன் பின்னரே நாயகியை சந்திக்க அதுவும் சந்தர்ப்பவசமாக நேர்ந்தது என்பதும் விளக்கப் போனால் அதனினும் பேராபத்து வேறெதும் இல்லை. அவனது தயக்கமும் மறுமொழி உரைக்கா மௌன நிலையும் அமைச்சரை சற்று ஆசுவாசம் கொள்ளச் செய்தது. அந்த இடைவெளியில் இருக்கையிலிருந்து எழுந்து கொண்டவர் மாளிகை விதானத்தை பார்த்தும் பாராமலும் சற்று நேரம் அங்கும் இங்கும் உலாவத் தொடங்கினார். சிறிது நேரத்துக்கு பிறகு மறுபடியும் தளபதியை ஒருமுறை மேலோட்டமாக அளவெடுத்துக்கொண்டு கண்ணை சற்று இடுக்கியவாறு கேட்டார். என்ன தானே தலைவரே, எனது குற்றச்சாட்டு உனக்கு சற்று கடினமாக தோன்றுகிறதோ? பதிலுரையின்றி மௌனம் சாதிக்கிறீர். அமாத்தியர் பொறுத்தருள வேண்டும். தவறு என்னுடையதே. சற்று நேரத்தில் அரண்மனை வரலாம் என்றே எண்ணி புறப்பட்டேன். ஆயின் இடையில் அந்த சந்திப்பு நேரிட்டு காலதாமதமாகிவிட்டது. ஓ, காதல் கடமையை மறக்க வைத்தது அல்லவா? தவறுதான், மன்னித்தருள வேண்டும். சரி, போகட்டும். தவறுபவர்கள், குற்றம் புரிபவர்கள் அவர்கள் யாராயினும் விசாரணைக்கு ஆளாவது நமது நடைமுறை. தளபதி என்ற முறையில் உனக்கு விலக்களிக்கலாம் என நினைக்கிறேன். சரி, உமது பயண விவரத்தை கூறு. மாளிகை புனர் நிர்மாணம் முடிந்ததா? கோட்டை சுவர்கள் பலப்படுத்தப்பட்டனவா? வேறேதேனும் தகவல்கள்? குறிப்பிடும் அளவிற்கு வேறெதும் இல்லை. மீண்டும் தவறு புரிகிறீர். சித்திரமாயனை சந்தித்தீரா இல்லையா? பிறகு அதை மறைக்க காரணம்? விஷயம் அப்படி ஒன்று முக்கியமல்ல என்பதால். எது முக்கியமல்ல படைத்தலைவரே, எது முக்கியமல்ல? இந்நாட்டின் பேரரசை வீழ்த்த திட்டமிட்டு சதிகாரர்களுடன், அதுவும் நமது ஜென்ம விரோதியுடன் கூடி குலவ புறப்பட்டு விட்ட ஒரு துரோகியை இந்நாட்டின் படைத்தலைவனான நீர் கண்டு பொருந்தி ஓடவிட்டிருக்கிறீர். வர வர நீர் செய்வது எதுவும் சரியன்று. தாங்கள் சொல்வது? சிந்தித்தால் அது உமக்கே புரியும். விளங்கவில்லை.
வயது கோளாறு, வாலிப தடங்கள் என்றெல்லாம் கூறினால் முறையாகாது. பொறுப்புகளை புரிந்து செயலாற்றும் பக்குவம் குறைந்து வருகிறது. உதயம் பூரணமாக வேண்டும் சந்திரா. புரிகிறதா? புரிகிறது. படைத்தலைவன் மெல்ல பதிலுரைத்தான். உதயச்சந்திரனின் மெல்லிய துணியில் அந்த ஒப்புதலை அர்த்த புஷ்டியுடன் தனக்குள்ளே ஆய்ந்து தெளிவு பெற்றவரைப் போல உலவிக் கொண்டிருந்த பேரமைச்சர் சற்றே நிதானித்து மறுபடியும் முன்னர் அமர்ந்திருந்த இருக்கையில் சென்று அமர்ந்து கொண்டார். அங்கு இருந்தவாறே மறுபடியும் அவரது பார்வை உதயச்சந்திரன் மீது நிலைத்து அவன் முகக்குறிப்பை ஆய்வு செய்யத் தொடங்கியது. நெற்றி நிறைய வெந்நீரும் நடுவே குங்கும திலகமும் சாத்தி கழுத்தில் தவழும் செம்பொன் பதித்த உருத்திராட்சமும் வெள்ளிப்பூன் கைத்தடியும் ஒரு சேர அமர்ந்திருக்கும் அவரது தோற்றம் சைவச் சான்றோர்களை நினைக்க தூண்டியது. ஏதோ நினைத்தவராக தனது கைத்தடியை ஓரிரு முறை தரை மீது ஓசை எழும் விதம் தட்டியவர் மீண்டும் ஒருமுறை உதயச்சந்திரனை நிமிர்ந்து பார்த்து தனது குரலில் நிதானத்தோடு பாசம் குழைத்து மென்மையாக தளபதியை தன் அருகே வருமாறு அழைத்தார். உதயா, வா, இப்படி என் அருகே வந்து அமர்ந்து கொள். எப்போதேனும் இப்படி தன்னை ஒருமையில் பாசமொழுக அழைத்து பேசும் வழக்கம் அவரிடம் இருந்தது. நீண்டதோர் இடைவெளிக்கு பிறகு இப்போது திடீரென்ற குரலில் பாசம் வழிகிறது என்றால் காரணம் என்னவாக இருக்கும்? அந்த ஆராய்ச்சியிலும் மன ஓட்டத்திலும் தன்னை சற்றும் வெளிக்காட்டிக் கொள்ளாமல் அமாத்தியரின் அழைப்பை ஏற்று அவர் அருகிலிருந்த ஆசனத்தில் சென்று அமர்ந்து கொண்டான் உதயச்சந்திரன். சந்திரா, நீயும் நமது மன்னரும் இந்நாட்டின் 2 கண்மணிகள். அதைவிட தெளிவாகச் சொன்னால் பல்லவ பேரரசு இருவர் வீரத்தையும் விவேகத்தையும் நம்பித்தான் தலை நிமிர்ந்து நிற்கிறது. நந்திவர்மனை பல்லவத்து மக்கள் தங்களது பாதுகாவலனாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்றால் அது இந்த மக்கள் அவன் மீது தங்கள் முழு நம்பிக்கையினையும் வைத்துள்ளனர் என்று பொருள். ஆனால் நீ வேறொன்றை கருத்தில் கொள்ள வேண்டும். எதை? பல்லவ பேரரசு என்பது வடக்கே கிருஷ்ணா முதல் தென்கிழக்கே குடந்தை வரை நீண்டு பறந்து கிடக்கும் சாம்ராஜ்யம். இதன் குடிமக்களில் பெருவாரியானோர் தமிழை தாய்மொழியாக கொண்டவர்கள். நமக்கு இருபுறமும் அரசோச்சுபவர்கள் தமிழினத்து மக்கள், பாண்டியர், சேரர். இன்னும் வடக்கே கங்கர். இவர்கள் அனைவரும் இந்த மண்ணின் மொழியை வளர்ப்பவர்களாகவும் அல்லது அதற்கு ஆக்கம் விளைவிப்பவர்களாகவும் இருக்க, நாம் மட்டும் வடமொழியின் பால் ஆதரவு கரம் நீட்டுபவர்களாக இருந்து வருகிறோம். அவ்வாறு இருக்க நமது குடிமக்கள் இன்னமும் நம்மீது நம்பிக்கை வைத்து இடையூறு விளைக்காமல் அமைதி காக்கின்றனர் எனில் அது வேறு திறமைசாலிகள் எவரும் இங்கே முளைத்து எழவில்லை என்பதே காரணம். ஆனால் இந்த நிலை என்பது கடந்த காலம், நிகழ்காலம் அப்படியல்ல. அப்படியானால் இன்றைக்கு தமிழினத்தின் தலைவனாக தன்னை பிரகடனம் செய்து கொண்டிருக்கிறான் பாண்டியன் ஸ்ரீவல்லபன். இதுநாள் வரை வாளாவிருந்தவன் இன்று துணிந்து சூளுரை செய்கிறான் எனில் அது அவனது திருமண உறவு அவனுக்கு அளித்திருக்கும் தெம்பு. கங்கா அரசன் ஸ்ரீபுருஷன் அவனுக்கு தன் மகளை தந்து உறவு பாலம் அமைத்ததுடன் பல்லவர்களுக்கு எதிராக கும்பு சீவுவதிலும் வெற்றி கண்டுள்ளார். நமது காலம் சேர்ந்த மன்னர் பரமேஸ்வரவர்மர் விளந்தை போரில் மரணமடைய காரணமானவன் இந்த ஸ்ரீபுருஷன்தான். அன்றைய குழப்பத்தில் நாடு அந்நியன் கையில் சிக்கிவிடாமல் நானும் நமது சிற்றரசர்களும் ஒன்று கூடி நந்தியை அரசனாக்கினோம். 12 வயதில் பட்டத்துக்கு வந்தவன். மாமாங்கம் ஒன்று கடந்துவிட்டது. அப்படியும் அவன் இன்னும் பூரணத்துவம் அடையவில்லை. பேச்சை நிறுத்தி சற்றே ஆசுவாச பெருமூச்சு விட்டுக்கொண்ட அமைச்சர் ஏதோ ஆழ்ந்து சிந்திப்பவர் போல சற்றே கண்களை மூடி அமர்ந்தார். சில நொடிகளுக்கு பின்னர் கண் திறந்தவரிடம் உதயச்சந்திரன் வினவினான். பூரணத்துவம் என்றீர்களே, அது எவ்வாறு நிர்ணயம் செய்யப்படுகிறது? பட்டம் சூடியவன் தனக்கொரு வாரிசையும் உருவாக்கும் பொறுப்புக்குரியவன். அதற்கென அவன் தனக்கொரு பட்டத்து மகிழ்ச்சியை தேடிக்கொள்ள வேண்டும். அதாவது திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறீர்கள். ஆம், அதில்தான் தற்போது சிக்கல் முளைத்திருக்கிறது. எப்படி? நந்தியின் எண்ணம் நாட்டு மக்களின் எண்ணத்தோடு பொருந்தாது போலிருக்கிறதே. அதென்ன பொருந்தாத எண்ணங்கள்? சொல்கிறேன் கேள். சென்ற வருடம் ராஷ்டிரகூட அரசர் நமது விருந்தினராக வந்து தங்கி சென்றாரல்லவா? ஆம், அவருடன் இளவரசி ரேவாதேவியும் அல்லவா வந்திருந்தார்? அதுவேதான் இப்போதைய சிக்கலுக்கெல்லாம் மூல காரணம். தாங்கள் சொல்ல வருவது? நன்றாக கேள். விருந்தினராக வந்த ராஷ்டிரகூடர் தன் மகளையும் உடன் அழைத்து வந்து நந்தியின் மனதை கலைத்துச் சென்று விட்டார். அந்த பெண் தனது பட்டத்து மகிழ்ச்சியாக வேண்டும் என்று இவனும் நந்திவர்மனை மணக்கவே தான் பிறப்பெடுத்திருப்பதாக அவளும் மனதுள் கொண்ட எண்ணம் இன்றைக்கு ராஷ்டிரகூடனை மனம் பேசும் நிலைக்கு கொண்டு வந்துள்ளது. அதனால் என்ன? ராஷ்டிரகூடமும் பல்லவத்தை போன்ற பெருமை மிக்க பேரரசுதானே.
தற்போதைக்கு வடக்கே செழிப்பும் செல்வாக்கும் மிக்க பூமியில் அதுவே முன்னிலை வகிக்கிறது. அப்படி இருக்க ராஷ்டிரகூடத்துடன் உறவு கொள்வது நமக்கு பலம் சேரும் வாய்ப்புதானே? மேலோட்டமாக பார்த்தால் உனது கூற்று சரிதான். ஆனால் அது முற்றிலும் சரி அல்ல. இதற்காகத்தான் நான் தொடக்கத்திலேயே உனக்கு இன்றைய பல்லவத்தின் நிலைமையை எடுத்து கூறினேன். நம்மை பொறுத்தவரை வடக்கிலிருந்து சாளுக்கியனின் எதிர்ப்பு என்பது தொன்று தொட்டு இருந்து வருகிறது. அதை நாம் வெல்வதும் சற்றே சறுக்குவதும் அவ்வப்போது நடைபெறும் நிகழ்வுகள் கூட. ஆனால் தற்போது பாண்டிய கங்கை எதிர்ப்புகள் புதிதாக அணி சேர்ந்துள்ளன. இதில் கவனிக்க வேண்டியது யாதெனில், இந்த மண்ணின் பெரும்பான்மையும் சேர, சோழ, பாண்டிய வம்ச அரசர்களே தங்கள் மண்ணின் ஆட்சிக்குரியவர்கள் என்ற எண்ணம் இரத்தத்தில் ஊறி கிடப்பவை. அதை மாற்றுவது என்பது எளிதல்ல. மாறாக யாரேனும் அந்த உணர்வுகளுக்கு தூபம் போட்டு கிளர்ந்திடச் செய்தால் அது நிச்சயம் வெற்றியடையும். அப்படி ஒரு முயற்சி தற்போது நடைபெறுவதாக அறிகிறேன். என்ன சொல்கிறீர்கள்? பாண்டியன் வாலாட்டுகிறானா? வாளை மட்டுமல்ல, வலிய போருக்கு இழுப்பதற்கான முயற்சியில் இறங்கிவிட்டான். கடந்த 2 தினங்களில் பாண்டிய ஒற்றர்கள் பலர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்கள் தந்த தகவல்கள் நாம் எச்சரிக்கையாக இருக்க அறிவுறுத்துகிறது. ஸ்ரீவல்லபன் நமது மக்களிடையே தமிழ் உணர்வால் பகை நெருப்பூட்ட காய் நகர்த்துகிறான். இதற்கு கங்கனின் ஆதரவும் அவனுக்கு உண்டு. பல்லவர்கள் வடவர், தமிழர் அல்ல என்பதே அவன் பிரச்சார உத்தி. இத்தகைய வேளையில் நமது மன்னர் ராஷ்டிரகூடத்து இளவரசியை திருமணம் செய்ய உத்தேசித்தால் அது எரிதழலில் எண்ணெய் ஊற்றியது போல் ஆகாதா? அதற்காக மன்னர் மனம் முடிக்காமல் இருக்க முடியுமா? அது முடியாது. ஆனால் உரியதோர் மாற்று வழி பற்றி சிந்திக்க வேண்டும். மாற்று வழியா? ஆம், இருக்கிறது. தமிழினத்தின் தலைவனாக தன்னை காட்டிக்கொள்ளும் பாண்டியனின் மூக்கை அறுக்க நந்தியும் தன்னை தமிழ் நேசன் என்று காட்டிக்கொள்ள வேண்டும். விந்தைதான். அதற்காக மறுபிறவி எடுக்க முடியுமா என்ன? மறுபிறவி ஏதும் தேவையில்லை. அவனது வாரிசை பெற்றுத்தரும் பொறுப்புக்கு ஒரு தமிழ் பெண்ணை தேர்வு செய்தால் போதும். தாங்கள் சொல்வது விளங்கவில்லையா? ராஷ்டிரகூட இளவரசியை மனம் செய்யும் எண்ணத்தை விடுத்து நந்திவர்மன் ஒரு தமிழ் மரபு அரசியலங்குமரிக்கு மாலை சூட்ட வேண்டும் என்கிறேன். அப்படி மன்னருக்கு பொருந்தும் தமிழ் இளவரசி எவரும் இருப்பதாக தெரியவில்லையே. ஏனில்லை, நமக்கு மிக அருகிலேயே இருக்கிறாள். வெண்ணெயை வைத்துக்கொண்டு நெய்க்கு அலைவானேன். அப்படியா? யாரது? நமது இளவரசிக்கும் என் மகள் மதுரவல்லிக்கும் உற்ற தோழி, தஞ்சை அரசர் பெரும்பிடுகு முத்தரையரின் அழகு மகள் நந்தினி தேவி. ஓ, அந்த பெண்ணா? என்ன அப்படி சாதாரணமாக சொல்லிவிட்டாய்? நந்தினி சகலகலாவல்லி. தற்போது நமது சோமயாஜி ஆச்சாரியாரிடம் வடமொழியும் இயலிசையும் சுற்று வருகிறாள். ஒரு பட்ட மகிழ்ச்சிக்குரிய அத்துணை லட்சணங்களும் அவளுக்கு உண்டு. நந்தி அவளை மணந்தால் வடவர் என்ற பெரும் பழி நம்மை விட்டு நீங்கும். அது மட்டுமல்ல, ஒரு சிற்றரசர் மகளை பேரரசர் மணப்பதும் நந்தியின் சிறப்பை வலுவாக்கும். விசித்திரமான கற்பனை. கற்பனையா? ஆம், அது நீர் கூறுவது போல அது கற்பனையாகவே இருந்தாலும் அதை உண்மையாக மாற்ற வேண்டியது உனது பொறுப்பு. அந்த சுமையை நான் உனது தோளில் சுமத்துகிறேன். நந்தியின் மனதை மாற்றி பல்லவ பேரரசை சிதறவிடாமல் செய். அமாத்தியரின் அன்பும் அழுத்தமும் பொதிந்த அந்த வார்த்தைகளின் கணம் தாங்க மாட்டாமல் உதயச்சந்திரன் ஒரு கணம் பிரமித்தான். நந்தியின் மனதை மாற்றும் பொறுப்பை தன் தலை மீது சுமத்தும் அவரது அரசியல் சாதுரியத்தை எண்ணி வியந்தான். இதை ஒப்புக்கொண்டால் அது நந்திவர்மனுக்கு தான் செய்யும் துரோகமே அன்றி வேறல்ல. கூடாது. இந்த பொறுப்பை ஏற்பது தவறு. மறுத்துவிட வேண்டும். உதயச்சந்திரன் தனது மறுப்பை வெளியிட தயாரானான். அமாத்தியர் மன்னிக்க வேண்டும். எதிரிகளை வீழ்த்தி எக்காலமிட கூறினால் செய்து முறிக்க சித்தமாக உள்ளேன். ஆனால் இது அப்படியன்று. மன்னரின் நெஞ்சத்தை ஆழ பதிந்த ஒரு பிரச்சனையை திசை திருப்புதல் என் போன்ற வாழ்வீரனால் இயலாத செயல். அதற்கெல்லாம் தாங்களே பொருத்தமானவர். புரியாமல் பேசாதே. நீங்கள் இருவரும் ஒரே வயதினர், ஒன்றுபட்ட மனதினர். மேலும் நாட்டின் தளபதி மன்னர் எனும் நிலை விடுத்தால் நெருங்கிய நண்பர்கள், இன்னும் புதியதோர் உறவில் இணைய போகிறவர்கள். அரசிலங்குமரியின் மனம் கவர்ந்த உனது சொல்லை நந்தி ஒருபோதும் மீறமாட்டான். இல்லை பேரமைச்சரே, இது சாதாரண பிரச்சனை அல்ல. இரு உள்ளங்களின் உணர்வு மேலிட்டது. காதல் நெஞ்சங்களை பிரிக்கும் வலிமை எனக்கு இல்லை. அது அறத்துன்பமான செயல். காதலா?
எங்கிருந்து வந்தது இந்த திடீர் காதல்? அன்று பார்த்ததும் காதல் முகிழ்ந்து விட்டதா, இல்லை இப்போது முளைத்ததா? பல 100 காதங்கள் தொலைவில் இருக்கும் ராஷ்டிரகூடத்துக்கும் காஞ்சிக்குமா காதல்? உம்மை போல அனுதினமும் அந்தப்புற நந்தவனத்தில் கண்குலாவி திரிபவர்களா அவர்கள்? பொறுப்பு மிக்க அரியாசனத்தில் அமர்ந்திருக்கவன் சாதாரண பிரஜை போல ஆசாபாசங்களுக்கு அடிமையாக கூடாது சந்திரா. ஆள்பவனுக்கு முதலில் அவன் நாடுதான் முக்கியம், அதன் நலம்தான் பெரிது, அதற்கு பின்னரே எதுவும். உதயச்சந்திரன் பதில் ஏதும் உரைக்கவில்லை. எது எப்படியானாலும் பேரமைச்சரின் இந்த கோரிக்கைக்கு செவிசாய்த்தல் கூடாது. அவரது வாதங்கள் எத்துணை வலிமை கொண்டாயினும் இதற்கு உடன்படக்கூடாது எனும் உறுதியுடன் அவன் மௌனம் பூண்டான். என்ன உன்னிடமிருந்து பதில் ஏதும் காணோம்? அரையனாரின் வினா துணி உதயச்சந்திரனை ஒப்புக்கொள் என்று உள்ளூரை சொல்வது போல தோன்றியது. மனச்சலனத்தை மறைத்துவிட்டு இதழூறிய மென்னகையுடன், பொறுத்திருங்கள் அமாத்தியரே, நிச்சயம் இந்த பணியில் வெற்றி பெறக்கூடும் என்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. ஆதலால் தாங்கள் வேறு யாரிடமாவது இந்த பொறுப்பை ஒப்படைத்தல் நலம். ஓ, அப்படியாயின் இந்த சாம்ராஜ்யத்தின் நலனில் உமக்கு அக்கறை இல்லை என்று பொருள் கொள்ளலாமா? தவறு பேரமைச்சே, தவறு. பல்லவ பேரரசின் பாதுகாப்புக்காக எனது கடைசி துளி ரத்தத்தையும் சிந்த தயாராக இருக்கிறேன். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. உதயச்சந்திரன் ஒருபோதும் சாண்டாளனாக மாட்டான், இது சத்தியம். இதய சுத்தியை இயம்பும் நீர் இட்ட பணி செய்ய மறுக்கிறீர். இது என்ன நியாயம்? இதுவா உனது ராஜபக்தி? அமாத்தியரே, நாட்டுக்காக எனது உயிரை துறக்கவும் நான் தயார். அதற்காக நாட்டு தலைவனின் இதயத்தை இருட்டாக்கும் பணியை நிச்சயம் என்னால் இயலாது. தளபதி, நீ இன்னமும் புரியாமல் பேசுகிறாய். காதல், அன்பு என்பவெல்லாம் கவிகளும் அவர்தம் காவியங்களும் இங்கே உலவவிட்ட பூதாகார நிகழ்வுகள். மிக சாதாரணமான அந்த உணர்ச்சிகளுக்கு அவர்கள் ஏதேதோ வர்ணங்கள் பூசி மக்களை மயக்கிவிட்டார்கள். இவ்வகை உணர்ச்சிகள் ஒருவேளை இந்நாட்டின் சாதாரண பிரஜைகளை அதிகம் ஆட்கொள்ளலாம். ஆனால் அரசன் என்பவனுக்கு அது பொருந்தாது. அவன் தன் நாட்டுக்காக எதையும் தியாகம் செய்யும் காவலனாக திகழ வேண்டும். பல்லவ சாம்ராஜ்யத்தை பாண்டியன் கபளீகரம் செய்யாமல் தடுக்க வேண்டுமெனின் எனது ஏற்பாட்டை செயல்படுத்த வேண்டியது அவசியம். தேவையில்லை. பாண்டியனின் சூழ்ச்சி வலை பின்னலை எனது வாழ்வழியால் அறுத்தெறுகிறேன். பல்லவத்தின் படை வலிமை என்னவென்று நான் அவனுக்கு உணர்த்துகிறேன். அபத்தமாக பேசாதே. பாண்டியன் ஒருவன் மட்டுமல்ல நமது எதிரி. வடமேற்கே சாளுக்கியனும் வடகிழக்கே கங்கனும் தெற்கே பாண்டியனும் படைபலம் பெருக்கி நம்மை எப்போது வீழ்த்தலாம் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு நிற்கும் சூழலில் நமது படைகளை எப்பக்கம் நடத்துவது? இது தவிர நம்மை காட்டிக் கொடுக்க முளைத்த புல்லுருவிகள் வேறு. இவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து திட்டமிட்டால் பல்லவத்தின் பாடு பெரும்பாடுதான். அதனால்தான் அவர்களுக்கு அத்தகைய வாய்ப்பை தராமல் நாம் அறிவுபூர்வமாக சிந்தித்து செயல்பட்டால் எதிரிகள் ஒன்று சேர்வதை தடுத்து ஆட்கொள்ளலாம். இதற்கெல்லாம் நமது குடிகளின் முழுமையான நம்பிக்கையும் ஒத்துழைப்பும் நமக்கு தேவை. குடிகளின் நம்பிக்கையை இந்த திருமணம் ஒன்றால் மட்டும் பெற்றுவிட முடியுமா? அன்றாட பிரச்சனைகளில் நமது அரசியல் தமிழை புறக்கணித்து வருவதை அறிய முடியாத அளவுக்கு நமது குடிமக்கள் என்ன அறிவிலிகளா? என்ன சொல்கிறீர்? புதிய விஷயமல்ல. நமது பேரரசின் தொடக்க காலம் முதற்கொண்டே தமிழை நாம் புறக்கணித்து வந்திருக்கிறோம். அரசு அலுவல்கள் அனைத்திலும் வடமொழி ஆதிக்கம் விரவி கிடக்கிறது. மக்கள் தங்கள் தேவைகளுக்காக முறையீடுகளை கூட தமிழில் தெரிவிக்க முடியாத அவலம். இது மட்டுமா? நாடு முழுதும் வடமொழியாக்கம் பெறுவதற்கென்றே பள்ளிகள், கலைக்கூடங்கள். தமிழ் வளர்ச்சிக்கென்று எவ்வித ஆக்கபூர்வமான முயற்சிகளும் இல்லை. சமீப காலத்தில் தங்களின் முயற்சியால் சோமயாஜி ஆச்சாரியாருக்கு பாகூர் நிலப்பகுதியை பாடகம் செய்து கலைக்கூடம் அமைக்க உதவினீர்கள். இதையெல்லாம் நமது குடிகள் பார்த்து கொண்டுதானே இருக்கிறார்கள். ஓ, வர வர நீ பெரும் தமிழ் பித்தனாக மாறிவிட்டாய். நல்லது. நீ ஏன் நந்தியிடம் இந்த நிலைமைகளை எடுத்து கூறி தடுத்திருக்க கூடாது? விளையாடாதீர்கள் அமாத்தியரே. நாட்டின் நிர்வாகம் முழுவதும் தங்கள் அறிவுரைப்படி நடந்தேறுகிறது. அரசர் அனைத்து ஆணைகளையும் தங்கள் ஆலோசனைப்படியே புறப்படுவிக்கிறார். அமைச்சராகிய தாங்கள் நமது குடிகளின் நன்மை நேரிய முறையில் பெறுவதற்கான முயற்சியில் ஈடுபடுவதை விட்டு இப்படி குறுக்கு வழியில் நாடுவது எந்த வகையில் நியாயம்? அப்படியானால் அர்த்த சாஸ்திரமே அபத்தம் என்கிறாய். அப்படியல்ல. மக்களின் மனோசாஸ்திரம் உணர முடியாத அரசு எந்த அர்த்த சாஸ்திரத்தை கொண்டும் நிலைத்திருக்க முடியாது என்கிறேன். படைத்தலைவன் என்ற இருமார்பம் இத்துணை தூரம் பேச வைக்கிறது இல்லையா? மன்னிக்க வேண்டும். இந்த பதவி நிரந்தரம் என்று நான் கருதவில்லை. பதவி இருந்தாலும் இல்லாவிட்டாலும் சாதாரண பிரஜையாகவே உண்மையை விளம்ப ஒருபோதும் உதயச்சந்திரன் தயங்க மாட்டான். அவனது வார்த்தைகளில் வலுவேற ஏற பொறுமை இழந்தவராய் சிவப்பழமான முகம் செம்பழமாக மாறி வருவதை உணர்ந்து அவரது நேரடி பார்வையை தவிர்த்தே தனது உள்ள கிடக்கையை வெளியிட்டான் உதயன்.
முடிவாக என்ன சொல்கிறாய்? எனது இறுதியான பதிலை அப்போதே அழித்துவிட்டேன். உனது இந்த முடிவு பல்லவத்தை அழிவு பாதைக்கு அழைத்துச் செல்லும். நிச்சயம் அப்படி நடக்காது. அப்படியோர் நிலை என் உயிரற்ற சடலத்தின் மீது உருவாகலாம். அன்றி நான் உயிருடன் இருக்கும் வரை அது நடவாது. வெறும் வீரத்தால் எதையும் முழுமையாக சாதிக்க முடியாது. விவேகத்தை துறந்து வீரம் பேசுவதால் பயனில்லை. உன் போன்ற பராக்கிரமசாலிகளும் என் போன்ற விவேகிகளும் இருந்து கொண்டும் பல்லவ பேரரசு 2ஆம் நந்திவர்மனின் காலத்தில் பகைவர்களால் வீழ்த்தப்பட்டது என்ற வரலாற்றை உருவாக்கிவிடாதே. இனி பேசி பயனில்லை. நான் வருகிறேன். இல்லை அம்மா தேரே, அப்படியோர் வரலாறு நான் இடம் கொடேன். உதயச்சந்திரனால் பல்லவம் மேன்மை பெற்றது என்றே வரலாறு பேச செய்வேன். இது என் வாழ் மீது ஆணை. உடைவாளை உருவி அதை தொட்டு சபதம் செய்த தளபதியின் வார்த்தைகளை செவிமடுக்காமல் பாத குரடுகள் சப்தமெடுக்க கைத்தடியை வேகத்தில் ஊன்றி நடை போட்டு வெளியேறினார் பேரமைச்சர். இத்தோடு இந்த அத்தியாயம் முடிகிறது. இதற்கு பிறகு நடக்கப் போகும் சுவாரஸ்யமான கதைக்களத்தை கேட்க நந்திபுரத்து நாயகனின் அடுத்த அத்தியாயத்திற்காக காத்திருப்போம்.